வெங்காயமும் மல்லி இலையும் வச்சு ஒரு தொக்கு தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் கடுகு வறுத்துக்கலாம். அதை பொடி பண்ணிக்கணும். எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை வதக்கலாம். சின்ன வெங்காயம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை, பெரிய வெங்காயத்தை வதக்கிக்கிட்டு அதில் மல்லித்தலையும் போட்டு ரொம்ப வதக்க வேணாம், கசந்து போயிடும். அதில் மிளகாத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள், உப்பு, புளி அதையும் சேர்த்து வதக்கிக்கணும். காரமும் புளிப்பும் கரெக்டாக இருந்தால் தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். விழுதாக 1-2 அரைக்கணும். ரொம்ப வலுவலுன்னு அரைக்க வேணாம். அதை நல்லெண்ணெய் ஊற்றி அதில் போட்டு நல்லா தொக்கை கிண்டணும். கிண்டி கெட்டி பதம் வந்த உடனே அதை எடுத்து அதுலேயே வெந்தயமும் கடுகு நுணுக்கி வச்சதை தூவிடணும். தூவி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்க வேண்டியதை, இல்லைன்னா ஒரு ஜாடியில் எடுத்து வச்சு பழைய சோறு, இட்லி, தோசை, சுடு சாதம் எல்லாம் ஒரு உப்பு சாம்பார் வச்சு கூட சாப்பிடலாம்.